இருக்கியடா நீ? உன்னை என் வீட்டுல வந்து பேசதானே சொன்னேன். அவருக்கு என்ன வயசாகுதுன்னு உனக்கு தெரியுமா? அவரை போய் அடிச்சிருக்க. அவர் என் அப்பாடா. அவரோட எப்படா மனசு வந்துச்சு? சீ, உன்னை போய் லவ் பண்ணிக்க நினைக்கும் போது அப்படியே எனக்கு அருவெறுப்பா இருக்கு. அப்பா இருக்கிறவங்க தானே வழி தெரியும். ஏய் ஒத்த அடங்கிடி, விட்ட ரொம்ப தான் பேசுற. உன் கூட ஒன்று ஒட்டிட்டு இருக்குமே, எங்க அவளை காணோம்? ஓ, மேடம் நல்லா ஏத்தி விட்டு கிளம்பிட்டாங்களோ? நான் உனக்கு கேட்கவா? அவ மேல வச்ச நம்பிக்கைய கொஞ்சமாவது என் மேல வச்சிருக்கியா? தேவையில்லாம பேசாத. ஆமா, உங்க அப்பனை அடிச்சேன். உங்க அப்பனை அடிச்சதுக்கே இப்படி குதிக்கிறியே. உங்க அப்பனை அடிக்கிற மாதிரி அவன் என்ன சொல்லிருப்பான்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? அது எப்படி யோசிப்பேன்? காலையில சார் உங்க பொண்ணு நல்லா பார்த்துப்பேன் சார், நான் உங்களை விட நல்லா பார்த்துப்பேன் சார். அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷப்பா. ஆமா, எங்க வச்சு பார்த்துப்ப? இந்த குப்பமேட்லையா அப்படின்னு சொல்றான் உங்க அப்பன். பாரு, இதை பார்த்தா குப்பமேடு மாரி தெரியுது உங்க அப்பனுக்கு. இந்த குப்பமேட்ல என்ன பார்த்த, இந்த குப்பமேட்ல கிட்ட வந்து பேசினேன், இந்த குப்பமேட்ல லவ் பண்ண. நான் அவனை பார்த்தேன், நான் அவன்கிட்ட பேசினேன். நீ வேணும் நான் அவன்கிட்ட வந்தேன். சரி, இதை கூட மன்னிச்சு விட்டுடலாம். ஏதோ பொண்ணை பெற்றவர், பொண்ணு பெரிய இடத்துல சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுவாரு, பாயிண்ட். ஆனா கடைசியா உங்க அப்பா ஒன்று சொன்னான் பாரு. நானும் என் அம்மாவும் நீங்க ஐடில 2 லட்சம் மேல சம்பாதிக்கிறீங்கல்ல, அதை பார்த்து பேராசைப்பட்டு நாடக காதல் பண்ணி உன்னை மைக்கு ஏமாத்திட்டோமா? பூஞ்சை பார்த்தா என்ன நாடக காதல் பண்ற மாதிரி தெரியுதா? இப்படி சொன்ன உங்க அப்பனை செவ்விலே 4 வாங்கணும் தோணுமா தோணாதா? நீயே சொல்லு, தோணுமா தோணாதா? இல்ல சொல்லு, தோணுமா தோணாதா? சொல்லு. எங்க அப்பா கோவத்துல பேசிருப்பாரு, நீ தான் பொறுமையா இருந்திருக்கணும். இதே உங்க அப்பா வரத பொறுமையா இருந்திருப்பல. இல்ல, அதான் ஆடுற. ஏய், உங்க அப்பா உனக்கு இருந்து பண்ண பல விஷயங்கள் எனக்கு கிடைக்காம பட்டு பார்த்து வளர்ந்தவனா? அப்ப இல்ல தாண்டி எனக்கு. ஆனா அப்ப இல்லாத ஒவ்வொருத்தனையும் கேட்டுப்பாரு. அவன் அம்மா தம்பி தங்கச்சி ஒன்று துடிச்சிருவானு. இப்பதான் சொன்னியே, அப்ப இருந்தாதான் அந்த வழி தெரியுமா? ஏய், அப்ப இல்லைனா தாண்டி ஏன் வழி புரியும்? அழுதுட்டே இருந்தா இப்ப என்ன பண்ணலாம்? நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. எங்க அப்பா கிட்ட வந்து சாரி கேளு. முடியாது. அப்ப இது சரி வராது, விட்டுலாம். நீ என்ன வேணா சொல்லியிருக்கலாம், ஆனா இதை சொல்ற கூட. எப்ப இந்த வார்த்தை நீ சொன்னியோ எனக்கு தேவையே இல்லை. போ போ போடி. என்ன பார்க்க வந்துடாத. தெரியும்டா, இங்கே தான் இருப்பேன்னு தெரியும். ஏன்டா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா? அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியாண்ணா நீ? உன்னை காரணம் உங்கள் அம்மா குழந்தை மாதிரி ஏரியா ஃபுல்லாக ஒப்பாரி வச்சுனுக்குறாங்கடா. டேய் மச்சான், டேய் என்னதான்டா பிரச்சனை? என்கிட்ட கொஞ்சம் சொல்றா. சொல்ல தீத்துருவியா? ஃபர்ஸ்ட் சொல்றா. போயிட்டாடா. நான் குப்பை வெளியே அப்பனுக்கு பிடிக்கலையா? என்ன பண்ண சொல்றேன்? அவங்க அப்பா தானே சொன்னாரு, அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லல. நீ என் ஃப்ரெண்ட்ரா, அவள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. சப்போர்ட்லாம் இல்லடா, ஃபர்ஸ்ட் பொறுமையாடுறா. மைண்ட்ல பொறுமை. அவன் அம்மா கலாய்ப்பான், ஏரியா குப்பை மேடுன்னு சொல்லுவான். ஓகே சார், தேங்க்யூ சார்னு பொத்திட்டு வர சொல்றியா? ஏன் ஓகே சார் தேங்க்யூ சார்னு சொன்னா என்ன தப்பு? ஏய்,
மத்தவங்க மேல நடிக்க முடியாதுடா, புரியுதா? இதான்டா, இதான் உன் மேல இருக்கிற பிரச்சனையே. நானும் இதே ஏரியா தான், இன்னைக்கு ஐடில வேலை செய்யறேன். அன்னைக்கு நம்ம ஏரியாலெல்லாம் வேலை இல்ல போன்னு சொன்னப்போ போயிருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு இங்க வந்து நின்று இருக்க முடியாது. எங்கேயோ ஒரு திட்டு நடக்கும்பா, நேரா போலீஸ்காரங்க இங்க வந்து நிப்பாங்க. என்னத்துக்கு? உன்ன மாதிரி கோவப்பட்டானுங்கள, அதான் காரணம். மச்சான் புரிஞ்சுக்கோ, பொறுமையா எதுனா அடங்கி போறது இல்ல, உன் மேல தப்பு இல்லைன்னு காட்டுறதுக்கு. டேய், அவ உன்னை ரொம்ப லவ் பண்றாடா. சத்தியமா அந்த மாதிரிலாம் யாரும் கிடைக்க மாட்டாங்க. நீ என்ன வேணாலும் பண்ண, அவ பாத்துக்கிறேன்னு சொல்றா. சொன்னா கேளு, இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுலாம் பெரிய வரம். தயவு செஞ்சு சொல்றேன், விட்டுறாத மச்சான். டேய் எங்கடா போற? நானும் வரேன்டா. மொத்தம் கூட்டனா இங்கே இரு. ஐயோ, என்ன பண்ண போதுன்னு தெரியலையே. இப்ப நான் எதை பத்தி யோசிக்கிறது? பிரீத்தி அப்பனை அடிச்சது தப்பா கரெக்டானா, இல்ல நான் காணொலி அம்மா அழுதுட்டு இருக்கு அதை பத்தியா, இல்ல நான் முழுசா நம்பின ஒரு பொண்ணு என்னை புரிஞ்சுக்காம போயிட்டாளே அதை பத்தியா? இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், பிரீத்தி. கடவுள் கொடுத்த ஒரு வரம். மட்டமான ஒரு வரம், அவ்வளோதான். என்னை புரிஞ்சிக்காத எவனும் எவளும் எனக்கு வேணாம். சில பொண்ணுங்களை பார்த்தா லவ் வரும், சில பொண்ணுங்கிட்ட பேசினா லவ் வரும். ஆனா எனக்கு எங்க இருப்பான்? மேல் வீடோ? எங்க மச்சி? அவனுக்கு கால் பண்ணு. எங்க போய் தொலைஞ்சான்? இங்க தானே இருக்கணும். அவன் இங்க தான்டா இருக்க. ஏய், ரிங் போது எடுக்க மாட்டான்டி. ஐயோ, திரும்ப அவனுக்கு கால் பண்ணு. இன்னைக்கு மாட்டுட்டோம், அவனுக்கு இருக்கு. ஏய், ரிங் போது கட் பண்ணி விடுறான்டி. கட் பண்றானா? அவ்வளோ திமிரா? நீ திரும்ப கால் பண்ண அவனுக்கு. ஏய், அவன் கட் பண்றான்டி. ஏய், மறுபடியும் கால் பண்றேன். எங்க போயிட்டான்? ஏன் அவன் திரும்ப கட் பண்றான்? மறுபடியும் கால் பண்ணு. அவன் திரும்பவும் கட் பண்றான்டி. மச்சி இங்க வா, அங்க பாரு. அவன்தான். நீ வா. கொஞ்சம் ஒத்துங்க. பொறுக்கியடா நீ? உனக்கு என்ன மனசு பெரிய இவன் நினைப்பா? ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவியா? சி, உன்னெல்லாம் நடு ரோட்ல. ப்ரோ வேணாம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸா. டேய் டேய், கை கை கைய இருக்குடா, கைய தூக்குற என்ன? ஏயாமே ப்ரோ, என்ன தேடி தான் வந்திருக்காங்க, மாட்டி விட்டுறாதீங்க. ஹேய், அங்க என்ன லுக்கு? எப்படி தப்பிச்சு வரலான்னு பாக்குறியா? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீ தாண்டா பொறுக்கி. ஏய், என்ன ஆளுக்கால் பொறுக்கிட்டு இருக்கீங்க? பின்ன பொறுக்கின்னு சொல்லாம கலெக்டர்னு சொல்வாங்களா? எப்பா ஜஸ்ட் மிஸ், இந்த கிழி கிழிக்கிறாளே. சரி, நான் பொறுக்கிதான், அதுக்கு என்ன பண்ணுங்கிற? எப்பா சாமி, நீ பண்ண வரைக்கும் போதும். நீ என்னடி அவன்கிட்ட போய் பொறுமையா பேசிட்டு இருக்க? 4 அரை 2 போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதை விட்டுட்டு நீ என்னமோ அவன்கிட்ட போய் கொஞ்சிட்டு இருக்க. யாரு? நான் கொஞ்சிட்டு இருக்கேனா? ஆமா, நான் தான் அப்பவே சொன்னால இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போலான்னு. இப்ப பாரு, அவன் பாவம் மயிறு மட்டன்னு எங்க கொண்டு நிக்க வச்சிருக்க. ஹே, எனக்காக நிக்க மாட்டியா? ஏய் லூசு, நான் உனக்காக எங்க வேணா வந்து நிப்பேன். என் பிரச்சனையே இவன் தான். ஏய், கொஞ்சம் அடங்குடி. அடங்கா? அப்படி என்னதான் பண்ண நானு? ஹலோ, என்ன பண்ணல நீ? ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடாதா? இல்ல ஒரு நல்ல பாட்டுக்கு டான்ஸ் ஆடக்கூடாதா?
இதுவே ஒரு செலிபிரிட்டி டான்ஸ் ஆடின மட்டும் 32 பேர் ஈன்னு காட்டுறீங்கல்ல, இவ்வளோ போய் ட்ரோல் பண்ணி வச்சிருக்க. சரி, ஒரு கமெண்ட் பண்ணா ஓகே, அவ பண்ண எல்லா வீடியோக்கும் கமெண்ட் மட்டுமே பண்ணி வச்சிருக்க. என்ன சோசியல் மீடியா தானே, இதுல பண்ணா நம்மள யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைச்ச? எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தல்ல. அப்படின்னா தாங்க பண்ணான் அவன். என்ன அவனா? நீ தானே பண்ண, உனக்கு தெரியாதா? இல்லைங்க, நிறைய கமெண்ட்லாம் பண்ணல, அதில் மறந்துட்டேன். நீங்களே சொல்லுங்க அப்படி என்ன நான் பண்ணேன்னு. அது எப்படி என் வாயில சொல்லுவேன்? ஏய் நீ சொல்லு. ஏய், எந்த கமெண்ட் சொல்ற? அந்த எல்லோ சரி. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா உங்க இடுப்பு பெசன ஒரு பீச் அழ மாதிரி இருக்கு, அதுல வந்து நான் கொஞ்ச நேரம் கப்பல் ஓட்டிக்குவேன்னு கேட்பேன். இங்க பாரு, இத பார்த்தா உனக்கு பெசன ஒரு பீச் அழ மாதிரி இருக்கா? ஐயோ ஒன்றும் தெரியலையே. என்னடி பண்ணிட்டு இருக்கா? சும்மா ரெடி. இப்ப நீ இதுல வந்து கப்பல் விடுற, நான் அதை பாக்குறேன். வா வந்து விடு, வா. ஏய் விட்ரி. ஆமா, அப்புறம் என்ன சொன்ன? எல்லோ சரி கட்டிட்டு ஏன் தனியா ஆடுறீங்க? நான் வேணா தளபதியா வரட்டுமான்னு கேக்குறேன். இதனால தான் அரசியலுக்கு போயிட்டே தலைவா. தப்புதாங்க, தப்புதான். ஏய், என்கிட்ட பேசுடா. இப்பெல்லாம் பேசி எஸ்கேப் ஆகலாம் நினைக்காத. இவனா கூட்டிட்டு போய் முட்டிக்கு தட்டினாதான் சரிப்பட்டு வரும். வா நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸா? சத்தண்டா சாமி. ஏய் வா, வாடா. ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ். அங்கே என்ன லுக்கு? வாடா. இருங்க நான் சொல்றேன். உங்களை பார்த்தாலும் எல்லோ சாரி கட்டி டான்ஸ் ஆடும்போது தான் தெரியுது. ஆனீங்களா? ஆமா. அந்த ரீலுக்கு இப்படி கமெண்ட் வந்துச்சா? உங்களுக்கெல்லாம் வராம இவங்களுக்கு மட்டும் வருதுன்னா சம்திங் ஏதோ ஸ்பெஷலும் தானே அர்த்தம். ஏய் இங்க பாரு, இது மாதிரிலாம் பேசி அவளை மயக்க பார்க்காத. ஏய், நான் வந்துட்டு பேசல, சுமார். ஏங்க, அப்படி கமெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சா இல்லையா? புட்டி சாம்பார் பாயிண்ட். தொண்டை வரைக்கும் வந்துச்சு பாருங்க. சொல்லுங்க. அது வந்து ஏய் முன்னாடி வந்து போயிட்டேனே, பிடிக்கல சொல்டி. ஏய், நான் வாங்கிட்ட பேசுறேன், அவங்க தானே பேசிட்டு இருக்கேன். சும்மா குறுக்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா? யாரு? நான் டிஸ்டர்ப் பண்றேனா? நானும் அதுல இருந்து பாத்துட்டு இருக்கேங்க. வந்ததுல குறுக்க சிங் சாங் போட்டுட்டு இருக்காங்க. யாரு? நான் சிங்சாங்கா? ஆமா நீதான். சிங் சாங். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ரொம்ப ஓவரா பேசுற நீ. அப்படிதாண்டி பேசுவேன். இஷ்டம் தான் இல்லனா கிளம்பு. நான் ஏன்டா கிளம்பணும்? என்னெல்லாம் கிளம்ப முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். இரு. என்ன இருக்கு சொல்ல, நீ யாரு? உன்னெல்லாம் போலீஸ் கிட்ட சொன்னதா சரிப்பட்டு வரும். போலீஸ்ல வேணாம், நீ வா போலாம். ஏய் நீ வா ஃபர்ஸ்ட். இவனை சொல்றதுக்கு பயப்படுங்க. இவனை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கறேன். இவனை புஷ்பா வா புஷ்பா. ஏய் போறீங்க நாயே. ஏய் சும்மா இருடி கொஞ்ச நேரம். சின்சான் சொன்னேன். இருடா, நான் யாருன்னு காட்றேன். நல்ல வேலை, ஃபர்ஸ்ட் இவளுக்கு தான் கமெண்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். எப்பா முருகா, காப்பாத்திட்டப்பா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. கேளுடி. தெரியல, சும்மா விட மாட்டேன். ஏன் இப்படி பண்ற? என்ன போய் சின்சான் சொல்றான் அவன? அவன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான்டி. நீ வா வந்து உட்காரு, வா நம்ம போகலாம், வா அப்புறம் பேசிக்கலாம். உட்காந்து தொலை. ஏய் பொறுக்கி, என் மாமா போலீஸ் தான்டா. ஐயோ 10 நிமிஷம் உன்னை இங்க ஜட்டியோட உட்கார வைக்கல. ஐயோ, நமக்கு வேற சட்டி போற பழக்கமே இல்லையே. அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன சின்சான் சொல்லுவா, நீ அதை கேட்டுட்டு சும்மா இருக்க. விட்டு தொலைடி அத. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கமெண்ட்லாம் வருதுல்ல, அது ட்ரோல் இல்லை, உங்களுக்கு தர பாராட்டு. என்ன லுக்கு? போ. பாய் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நல்ல வேலை நீங்க காப்பாத்திட்டீங்க. நீங்க இல்லைனா என் கதை அவ்வளோதான். என்ன ப்ரோ அப்படி பார்க்குறீங்க? ஆமா, யார் நீ? நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்? என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? என்ன தெரியலையா? தெரியல. நான் தான் ப்ரோ, மௌனராக _ கார்த்தி. அண்டர்ஸ்கோரு கார்த்தியா? மௌனராக _ கார்த்தி இன்ஸ்டாகிராம் ஐடி. இன்ஸ்டா ஐடியில் உன் ஃபோட்டோ இருக்கா? ப்ரோ அதில் ஃபோட்டோ போட்டு தான் நான் ஜெயிலில் இருந்திருப்பேன்ல. இதை தெரியாத பல பேர் ஃபோட்டோ போட்டு மாட்டிக்கிறானுவேன். மூளை இல்லாத பசங்க. கரெக்ட், மூளை இல்லாதவன் தான். உனக்கு ஹெல்ப் பண்ணோம்ல, மூளை இல்லாத பசங்க தான். மோ, ஒரு வாட்டி கால் பண்ண புரியாத உனக்கு? நோய் கால் பண்ணிக்கிட்டே இருப்பியா? வேலைக்கு சொன்னல்லப்பா, அதான் போய் நான் சாரையும் பார்க்கல, நான் வேலைக்கு போகிற மாதிரியும் இல்லை. போன வை. உன் பேர் மௌனராக கார்த்தி தானா? அட எத்தனை வாட்டி ப்ரோ உங்களுக்கு சொல்றது? மௌனராக _ கார்த்தி. அந்த அண்டர்ஸ்கோர் தான் இடிக்குது. இந்த பக்கம் யாரும் இல்லை, இந்த பக்கமும். ப்ரோ
அது எனக்கு மனிதா இருக்கும் உள்ள ஒரு ரகசியம். அப்போ அது ரகசியமாகவே இருக்கட்டும். ப்ரோ நில்லுங்க ப்ரோ, எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நமக்குள்ள என்ன ரகசியம் வேண்டியிருக்கு ப்ரோ? இருந்தாலும் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்ல மாட்டேயா. அது என்னன்னா மௌனராகம் படத்தோட ஃபைனல் ஆடிஷன் 2 பேர் தான் செலக்ட் ஆகணும். அந்த நேரம் பார்த்து என் வயிறு கடமட அடிச்சுட்டா. கக்கூஸ் போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்து பார்த்தா எனக்கு பின்னாடி இருந்தாலும் உள்ள போய் சான்ஸ் வாங்கிட்டா. அன்னைக்கு மட்டும் என் வயிறு கலக்காம இருந்தா நான் தான் மௌனராகம் கார்த்தியா இப்ப சுத்திட்டு இருந்திருப்பேன். என் தலை எடுத்து இப்ப மௌனராகம் _ கார்த்தியா தெருவா சுத்திட்டு இருக்கேன். ப்ரோ நான் நல்லா பாட்டு பாடுவேன், கேக்குறீங்களா? சி எட்ட போயா.